அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆயுத படைகளை அழைக்க ஜனாதிபதி உத்தரவு. கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி மாணவியின் மரணம், ஆசிரியர் மீது அதிரடி நடவடிக்கை. மோட்டார் சைக்கிளுடன் லொரி மோதி இருவர் பரிதாப மரணம். இலங்கையிலிருந்து பாகிஸ்தான் செல்லும் விமானங்கள் ரத்து. அனுர வந்த ஜெட் விமானம் நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்த விஜித ஹேரத். யாழில் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட சோகம், குழந்தை உட்பட 3 காயம். மீடியா கொடை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது. புதிய பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் நியமனம். யாழில் மிளகாய் தோட்டத்தில் நின்றவர் மின்னல் தாக்கி உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாடு முழுவதும் பொது பாதுகாப்புக்காக ஆயுதப்படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே சபாநாயகர் இதனை சபைக்கு அறிவித்துள்ளார். 40வது அதிகாரமான பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 12 கீழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ஜனாதிபதி அனுரகுமார இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். கொட்டாஞ்சேரியில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த மாணவி விவகாரத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் ஆசிரியரை இடமாற்றம் செய்ய கல்வி அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கல்வி அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. கல்வி அமைச்சின் விசாரணை நடவடிக்கையில் குறித்த பாடசாலை அதிபரை அழைத்து விசாரணை செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஆசிரியரை இடமாற்றம் செய்ய முடிவெடுத்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குறித்த விவகாரம் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாத்தோட்டை வீரக்கட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருகொடல்ல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லொரியொன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் வீரகட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வீரகட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக இலங்கையிலிருந்து பாகிஸ்தானின் லாகூருக்கு செல்லும் அனைத்து விமானங்களும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்திற்கு மத்தியில் இன்று காலை பாகிஸ்தானின் லாகூரில் விமான நிலையம் அருகில் 3 குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டமைக்கு பழிவாங்கும் நோக்கில் ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்ட தாக்குதலை இந்தியா பாகிஸ்தான் மீது மேற்கொண்டிருந்தது. அந்த தாக்குதலை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையிலே பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இலங்கையிலிருந்து பாகிஸ்தான் லாகூருக்கு செல்லும் அனைத்து விமானங்களும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 2025 மே 6ஆம் தேதியன்று தனியார் ஜெட் விமானத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கை திரும்பியது இன்று நாடாளுமன்றத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விகள் இந்த விவகாரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பயணத்துக்கு யார் நிதியளித்தார்கள் என்பது குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். வியட்நாம் அரசாங்கம் இந்த செலவை ஏற்றுக்கொண்டதா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஷ்ண ராஜகருணா வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்திடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், வியட்நாம் அரசாங்கம் அல்ல, ஐக்கிய நாடுகளுடன் இணைந்து வியட்நாம் பௌத்த சங்கமே இந்த பயணத்துக்கு நிதியளித்தது என்று அமைச்சர் விஜித ஹேரத் தெளிவுபடுத்தினார். முன்னதாக உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிக்க இலங்கைக்கு திரும்ப வேண்டியதன் அவசியத்தை காரணம் காட்டி ஜனாதிபதி ஆரம்பத்தில் ஐக்கிய நாடுகளின் வெசாக் விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள மறுத்துவிட்டார்.
இருப்பினும் பௌத்த சங்கத்தால் நாடு திரும்புவதற்கான பயண ஏற்பாடுகள் வழங்கப்பட்ட பின்னரே அவர் நிகழ்வில் பங்கேற்க இணக்கம் வெளியிட்டார் என்று விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். எனவே இந்த பயணத்தில் இலங்கையின் பொது நிதி எதுவும் செலவிடப்படவில்லை என்று அமைச்சர் ஹேரத் நாடாளுமன்றத்துக்கு உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி ஆடுடன் நடுத்தர விமானமான எம்ப்ரேயர் லெகசி 600 ஜெட் விமானத்தில் கொழும்புக்கு திரும்பினார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் யானை தாக்கிய நிலையில் 4 வயது குழந்தை ஒன்றும் 2 பெண்களும் காயமடைந்த நிலையிலே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் திருவிழாவிற்கு யானை ஒன்று கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன்போது யானைக்கு மதம் பிடித்துள்ளது. இவ்வாறு மதம் பிடித்த யானை தாக்கியதில் 2 பெண்களும் ஒரு 4 வயது குழந்தையும் காயமடைந்த நிலையிலே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேட்ரோகுடி தமக்கட்டிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் அண்மையில் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேட்டியாகுடி மற்றும் ககவ பகுதிகளைச் சேர்ந்த 27, 40 மற்றும் 44 வயதுடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரையில் 5 சந்தேக நபர்கள் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேட்டியாகுடை தம்பகட்டிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் 2 உந்துளிகளில் பயணித்த குழு ஒன்றினால் கடந்த 3ஆம் தேதி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரும் பலப்பட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் AK சுபாசினி இந்திகா குமாரி லியனுக்கே பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பதவியில் கடமையாற்றிய HAMCA ஜெயசுந்தரவின் சேவை காலம் 2025 5ஆம் மாதம் 6ஆம் தேதி முடிவடைந்தது. இந்த நிலையில் குறித்த பதவிக்கு சுபாசினி இந்திகா குமாரி லியனுக்கே நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் தற்போது இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் பரீட்சைகள் ஆணையாளர் பதவியில் கடமையாற்றுகின்ற இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் விசேடதர அதிகாரியாவார். வெற்றிடமான பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பதவிக்கு AK சுபாசினி இந்திகா குமாரி லியனுக்கேவே நியமிப்பதற்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏழாலை பகுதியை மின்னல் தாக்கி ஆணொருவர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் ஏழாலை கிழக்கு ஏழாலை என்ற முகவரியைச் சேர்ந்த 39 வயதுடைய குணரட்னம் குமரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் இன்றைய தினம் தனது தோட்டத்தில் மிளகாய் ஆய்ந்து கொண்டிருந்த பொழுது மின்னல் தாக்கியது. பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்காக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.